என் பெயர் பூஜா. நான் 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே ஒரு அரசு பள்ளியில் படித்தேன். அதன் பிறகு என் குடும்பச் சூழல் காரணமாக என் மேல் படிப்பை என் அப்பா பாதியில் நிறுத்திவிட்டார். என் அப்பா ஒரு நாள் சம்பாதித்தால் அந்த பணத்தை அடுத்த நாளே மதுக்கடையில் செலவழித்துவிட்டு வீட்டிற்கு வரும் சாதாரண நபர். அவருடன் நான் மட்டும் தனியாக வசித்து வந்தேன். ஒரு நாள் என் அப்பா என்னை ஒரு பெரிய முதலாளியின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அங்கே என்னை சுத்தம் செய்யும் வேலைக்கு சேர்த்துவிட்டு சென்றார். அந்த 55 வயது முதலாளி தனது வயதை விட மிகவும் இளமையாகவும் கம்பீரமாகவும் தெரிந்தார். அவர் வீட்டில் அவரை தவிர வேறு யாரும் இல்லை. என் அப்பா தினமும் என்னை அங்கே விட்டுவிட்டு செல்வது வழக்கம். ஒரு நாள் மாலை வழக்கம் போல அப்பா என்னை அழைத்துச் செல்ல வரவில்லை. நான் நீண்ட நேரம் வாசலிலேயே காத்திருந்தேன். இதை கண்ட அந்த முதலாளி என் அருகில் வந்து, "உன் அப்பா இன்று உன்னை அழைத்துச் செல்ல வரமாட்டார் போல் இருக்கிறது. அதனால் அவருக்காக காத்து கொண்டிருப்பதற்கு பதிலாக வீட்டுக்குள் வா" என்றார். அவர் சொன்னபடியே நான் உள்ளே சென்றேன். இரவு உணவு நேரமானதும் என்னையும் தன்னுடன் அமர வைத்து சாப்பிடச் சொன்னார். சாப்பிட்ட பிறகு அவர் என்னை ஹாலில் படுத்துக்கொள்ள சொன்னார். அடுத்த நாள் காலை நான் என் அப்பாவிற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளச் சொன்னேன். அவரும் உடனே அழைத்தார். ஆனால் அப்பா போனை எடுக்கவே இல்லை. தன் இளம் மகளை 55 வயது நபரின் வீட்டில் தனியாக விட்டுவிட்டு சென்ற தந்தையின் பொறுப்பற்ற தனத்தை நினைத்து எனக்கு அழுகை வந்தது. கண் இமைக்கும் நேரத்தில் 10 நாட்கள் ஓடிவிட்டன. அப்பா என்னை அழைத்துச் செல்ல வரவே இல்லை. ஒரு நாள் முதலாளி என்னை சந்தைக்கு அழைத்துச் சென்று எனக்கு நிறைய உடைகள் வாங்கி கொடுத்தார். வீட்டிற்கு வந்ததும், "இப்போது நாம் வாங்கிய உடைகள் எதற்காக தெரியுமா? நீ நாளை முதல் பள்ளிக்கு செல்ல வேண்டும்" என்றார். படிக்க வேண்டும் என்ற என் நீண்ட நாள் கனவை அவர் நிறைவேற்றுவதாக உணர்ந்தேன். 2ஆம் நாளிலிருந்து நான் நகரத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படிக்கத் தொடங்கினேன். என் வாழ்க்கை முறை அப்படியே மாறியது. நான் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்ததிலிருந்து முதலாளி வீட்டில் ராஜு என்ற மற்றொரு வேலைக்காரனை அமர்த்தினான். அவன் வீட்டின் அனைத்து வேலைகளையும் பார்த்து கொண்டு அங்கேயே தங்கிவிட்டான். இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் கனவிலும் நினைத்ததில்லை. ஆனால் என் முதலாளி எனக்காக இதையெல்லாம் ஏன் செய்கிறார் என்ற கேள்வி என் மனதில் அடிக்கடி எழும். அதற்கான பின்னணி எனக்கு அப்போது தெரியவில்லை. மாதங்கள் பல கடந்தன. இப்போது நான் இன்னும் அழகாகவும் இளமையாகவும் வளர்ந்திருந்தேன். வீட்டு வேலைக்காரன் ராஜு தினமும் இரவு தூங்கும் முன் எனக்கு பாதாம் பால் கொண்டு வந்து தருவான். இதெல்லாம் என் முதலாளியின் உத்தரவின் பேரில்தான் நடந்து கொண்டிருந்தது. காலையில் என் முதலாளியுடன் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்வது வழக்கம். ஒரு நாள் ஜிம்மில் அவர் எனக்கு புதிய பயிற்சி ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது அங்கே வந்த ராஜு கயிற்றை இழுப்பதில் முதலாளி எனக்கு உதவுவதை பார்த்துவிட்டு தன் முகத்தை திருப்பிக் கொண்டு வெளியே ஒரு விருந்தாளி வந்திருப்பதாக கூறிச் சென்றான். சிறிது நேரத்திற்கு பிறகு முதலாளி
என்னை ஒரு பார்ட்டிக்கு அழைத்துச் செல்வதற்காக ஒரு அழகான ஆடையை கொண்டு வந்தார். நாங்கள் இருவரும் ஒரு முக்கியமான விருந்துக்கு சென்றோம். அங்கே அவர் என்னை தன் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அப்போது கூட்டத்தில் ஒரு நபர் என் அருகில் வந்து, "உன் முதலாளி மிகவும் புத்திசாலி. உன்னை போன்ற ஒரு பெண்ணை ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழித்தாலும் வெளியே பெற முடியாது" என்று ஆபாசமாக பேசினான். எனக்கு அவன் மீது கோபம் வந்து வாயை மூடுமாறு கூறினேன். ஆனால் அவன் அதை பொருட்படுத்தாமல் எனக்கு ஒரு ஜூஸ் குடிக்க கொடுத்தான். நான் மறுத்தும் அவன் வற்புறுத்தவே அதை வாங்கி குடித்தேன். சில நிமிடங்களில் எனக்கு கடுமையான மயக்கம் ஏற்பட்டு அங்கே மேஜையிலேயே தூங்கிவிட்டேன். அடுத்த நாள் காலை நான் விழித்தெழுந்தபோது முதலாளியின் அறையில் படுக்கையில் இருந்தேன். ராஜு காலை உணவு கொண்டு வந்தான். அப்போது அவன் என்னை சந்தேக பார்வையுடன் பார்த்தான். முதலாளி வந்து என்னிடம், "நேற்று பார்ட்டியில் ஜூஸுக்கு பதிலாக தவறுதலாக வேறு ஏதோ குடித்து விட்டாய். அதனால்தான் தலைவலி" என்றார். எனக்கு மருந்து மாத்திரைகளையும் கொடுத்தார். அன்று முழுவதும் ஓய்வெடுத்த எனக்கு இரவில் தூக்கம் வரவில்லை. இரவு நேரத்தில் திடீரென்று என் அறைக்கதவு திறக்கும் சத்தத்தை கேட்டேன். மெதுவாக கண்களை திறந்தால் முதலாளி என் அருகில் வருவதை பார்த்தேன். நான் விழித்திருப்பதை உணர்ந்து அவர் உடனே வெளியேறிவிட்டார். இது ஒவ்வொரு இரவும் தொடர்ந்தது. அவர் ஏன் இப்படி செய்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. சில நாட்கள் கழித்து என் அப்பாவின் பிறந்த நாள் அன்று நான் அவருக்காக ஒரு வாழ்த்து அட்டை தயாரித்து கொண்டிருந்தேன். அப்பாவின் நினைப்பு வந்து நான் அழுது கொண்டிருந்த போது முதலாளி அங்கே வந்தார். நான் ஏன் அழுகிறேன் என்று விசாரித்தவரிடம், "என் அப்பா வேண்டும், இன்று அவருடைய பிறந்த நாள்" என்று கூறி அழுதேன். முதலாளி என்னிடம், "மிக விரைவில் நான் உன்னை உன் அப்பாவிடம் அழைத்துச் செல்வேன்" என்று கூறிவிட்டு சென்றார். அந்த இரவில் எனக்கு தூக்கம் வராததால் தண்ணீர் குடிக்க சமையலறைக்கு சென்றேன். அப்போது சமையலறை ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். அங்கே என் முதலாளி தனது உடலில் போர்வையை போர்த்தி கொண்டு வெளியே நின்ற ஒருவருக்கு ஒரு கட்டு பணத்தை கொடுத்து கொண்டிருந்தார். நான் உற்று பார்த்தபோது அந்த பணத்தை வாங்கியது வேறு யாருமில்லை, என் சொந்த அப்பாதான். எனக்கு கண்ணீரை துடைப்பதாகச் சொன்ன முதலாளி ஏன் என் தந்தைக்கு பணம் கொடுக்க வேண்டும்? இவர்களுக்கும் இடையே என்ன தொடர்பு? பல கேள்விகள் என் மனதில் எழுந்தன. அப்பா பணத்தை வாங்கிவிட்டு சென்ற பிறகு நான் என் அறைக்கு திரும்பிவிட்டேன். சில நாட்களுக்கு பிறகு எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் காய்ச்சல் வந்தது. முதலாளி டாக்டரை அழைத்து வந்து எனக்கு சிகிச்சை அளித்தார். மறுநாள் இரவில் வழக்கம் போல் என் அறை கதவு திறந்தது. அறை இருட்டாக இருந்தது. யாரோ என் படுக்கையில் படுப்பதை உணர்ந்து நான் உடனடியாக விளக்கை எரியச் செய்தேன். அங்கே நின்றது ராஜு. அவன் என் படுக்கையில் படுக்கிறதைக் கண்டு அதிர்ச்சியும் கோபமும் அடைந்தேன்.
நான் அவனை கண்டித்தபோது அவன் என்னை அவமதிக்கும் வகையில் பேசினான். நீ ஒவ்வொரு இரவும் சந்தோஷமாக உன் முதலாளியுடன் கழிக்கிறாய். நீ ஒரு இரவு என்னுடன் கழித்தால் என்ன குறைந்துவிடும்? முதலாளி உன்னை தன் பொம்மையாக பயன்படுத்துகிறார். ராஜுவின் அந்த அநாகரிகமான வார்த்தைகளை கேட்டதும் எனக்கு கோபம் உச்சிக்கு சென்றது. அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்து என் அறையிலிருந்து அவனை வெளியே துரத்தினேன். ராஜு பேசிய வார்த்தைகள் என் காதுகளில் எதிரொலித்து கொண்டே இருந்தன. அந்த இரவே நான் நேராக முதலாளியின் அறைக்கு சென்றேன். அறையில் இருண்டிருந்த சூழலில் அவரை நெருங்கி, இனி மறைக்க வேண்டாம். இரவில் என் அப்பாவுக்கு பணம் கொடுப்பதும் என் அறைக்கு வந்து என்னை பார்ப்பதும் என்ன நடக்கிறது? என்னை போன்ற ஒரு வேலைக்காரிக்கு நீங்கள் ஏன் இவ்வளவு உதவ வேண்டும்? என் அப்பாவை எனக்கு உடனே காட்டுங்கள் என்று ஆவேசமாக அழுதேன். முதலாளி விளக்கை எரியச் செய்து அமைதியான குரலில் சொன்னார், பூஜா, நீ தவறாக புரிந்து கொண்டாய். உன் தந்தை சூதாட்டத்தில் உன்னை தொகையில் இழந்து விட்டார். அவர் உன்னை மதுபோதையில் இருந்த தனது நண்பர்களுக்கு பணத்திற்காக விற்க முயன்றார். எனக்கு உண்மை தெரிந்தவுடன் உன் தந்தை கேட்ட பணத்தை கொடுத்து உன்னை நான் மீட்டு வந்தேன். என் மனைவியையும் மகளையும் ஒரு விபத்தில் இழந்துவிட்டேன். கடவுள் எனக்கு செல்வம் கொடுத்திருக்கிறார், ஆனால் வாரிசு இல்லை. நீ வந்ததிலிருந்து என் வீட்டில் இல்லாத மகிழ்ச்சி கிடைக்கிறது. எந்த கெட்ட வழியிலும் நீ சிக்கக்கூடாது என்பதற்காகவே உன்னை தத்தெடுத்து வளர்த்தேன். எந்த பெண்ணும் தன் தந்தையை தவறாக நினைக்கக்கூடாது என்பதற்காகவே நான் உண்மையை மறைத்தேன். முதலாளி சொன்னதை கேட்டதும் என் கண்களில் இருந்த கண்ணீர் ஆறாக பெருகியது. நான் அவரை முதலாளி என்று அழைப்பதை நிறுத்திவிட்டு முதல் முறையாக அப்பா என்று அழைத்து கட்டிக்கொண்டேன். என் வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. மறுநாளே ராஜு வேலையிலிருந்து நீக்கப்பட்டான். ஒரு தந்தையின் கடமை குழந்தையை பெற்றெடுப்பது மட்டுமல்ல, நல்ல கல்வியும் பாதுகாப்பும் கொடுத்து அரவணைப்பதுதான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அந்த தீய நிழல்களிலிருந்து என்னை மீட்டெடுத்த என் புதிய அப்பாவுடன் என் வாழ்க்கை ஒரு அழகான வெளிச்சத்தில் தொடர்ந்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.